அறுசுவை அட்டில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் தொட்டி நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய், தேங்காய் தொட்டி நாட்டுக்கோழி குழம்புங்கிறது எங்கள் பாட்டிமா கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டது. இந்த தேங்காய் தொட்டி எதுக்கு போடுறோங்கிறது எங்கள் பாட்டிமா சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். முட்டையிடுற ஸ்டேஜில் இருக்கிற கோழியாக இருந்தால் கறியும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதில் பிரியாணி இலை 1, பட்டை சின்னதாக ஒரு சைஸு, லவங்கம் 3. இதுக்கு சோம்பு கொஞ்சமாக வாசத்துக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 2-3 இலை, பூண்டு ஒரு 6-7 பல் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி 1 கிலோவுக்கு மீடியம் சைஸ், அதாவது சின்ன சைஸாக இருந்தால் கூட போதும். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு போட்ட உடனேயே உப்பு கொஞ்சமாக போட்டு வணக்கி விட்டோம்னா இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போடுறப்ப அதோடைய முட்டையை இப்பயே போட்டு கிளறக்கூடாது. அப்படி கிளறினோம்னா அந்த முட்டையெல்லாம் உடஞ்சிரும், நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் இந்த முட்டையை எடுத்து வச்சுட்டு சிக்கனை மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நிறைய பேர் தெரியாமல் சிக்கன் போடுறப்பயே அந்த முட்டையும் போட்டு கிளறி விட்டுருவாங்க, முட்டை உடஞ்சிரும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டா முட்டை உடையாமல் இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கறியை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா சிக்கன்னாவே மிளகு அதிகமாக காரம் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இது சிக்கன் மசாலா. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் 1 கிலோவுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நான் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு கறிக்கு தேவையான அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி 1 சொம்பளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி முட்டையும் இதிலேயே சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்துறப்ப இந்த முட்டை கலையாமல் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் மூடி உடச்சி 1/2 மூடி தேங்காயை குழம்புக்கு எடுத்துட்டு அந்த மூடியை மட்டும் கழுவிட்டு இது சிக்கனோடு சேர்த்துடலாம். இது சேர்க்குறப்ப நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். நாட்டுக்கோழிங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது போடுறப்ப நல்லா சாஃப்டாக வேகும். இதே கறி சாஃப்ட் ஆகிறதுக்காக வினிகர் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த இதுவுமே யூஸ் பண்ணாத இந்த தேங்காய் தொட்டி யூஸ் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். கூட நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறப்ப இந்த மாதிரி தேங்காய் தொட்டி யூஸ் பண்ணி செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 20 தோல் நீக்கிட்டு, அரிய தேவையில்ல, தோல் நீக்கிட்டு முழுசாகவே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கருகக்கூடாது. நல்லா வணங்கி சின்னதாகிற வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. முட்டையை நம்ம இப்பயே எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப ஹார்டாயிரும். இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் 1/2 மூடி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் முந்திரி 4 போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதுலேயே வணக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் மரமரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது முந்திரியும் சின்ன வெங்காயமும் போடுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும், காரத்தை கம்மி பண்ணும். இதில் சின்ன வெங்காயம் மரமரன்னு இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே தேங்காய் தொட்டி தேவையில்லை, ஏன்னா கறி நல்லா வெந்துருச்சு. இது சிக்கனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மட்டனுக்கும் கூட இந்த மாதிரி தேங்காய் தொட்டி போட்டு குழம்பு வைக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ இதில் தேங்காயை கலந்துக்கலாம். தேங்காயை கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி கறி நல்லா வெந்துருச்சு. இது போட்டு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நம்மளுக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தேங்காய் தொட்டி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த இட்லியோட சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.